விஜய் தமிழ் சினிமாவின் சமகால வரலாற்றில் தவிர்க்க முடியாத மூன்றெழுத்து மந்திரம். புரட்சி இயக்குனர் என்ற அடைமொழியுடன் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த இயக்குனர் எஸ். ஏ. சந்திரசேகரின் மகன். இளைய தளபதியாக ரசிகர்களின் மனதிற்குள் நுழைந்து தமிழ் சினிமாவின் தளபதியாக உயர்ந்து நிற்பவர். 60க்கும் அதிகமான படங்களில் நடித்து தமிழ் சினிமாவின் வசூல் நாயகனாக வலம் வரும் விஜயுடன் நெருக்கமாக இருப்பவர்கள் அவருடைய ரசிகர்கள் மட்டுமல்ல, அரசியலும் சர்ச்சைகளும் தான். சில சர்ச்சைகள் விஜயை தேடி வரும், சில சர்ச்சைகளை நோக்கி விஜயே வலிந்து சென்றதும் உண்டு. அரசியலுக்கு வரமாட்டேன் என்று ஆரம்பத்தில் சொன்ன விஜயே அரசியலுக்கு வரவேண்டியதன் அவசியத்தை ஆவேசமாகவும் பேசியிருக்கிறார். எப்பொழுதெல்லாம் அவர் அரசியல் பேசுகிறாரோ அப்பொழுதெல்லாம் சர்ச்சைகள் வெடித்து சிதறி உள்ளன. அதேபோல சர்ச்சைகள் வெடித்து கிளம்பும் போதெல்லாம் அரசியல் பேச விஜய் தயங்கியதில்லை. அந்த வகையில் தமிழ் சினிமாவுக்குள் விஜய் அடியெடுத்து வைத்த நாள் முதல் விஜய் செய்த 100 பரபரப்பான சம்பவங்களை விறுவிறுவென விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் விஜய். அவர் நடித்த முதல் படத்தின் பெயர் வெற்றி. ஆம், வெற்றியோடு வெள்ளித்திரைக்குள் நுழைந்து மெல்ல மெல்ல சூப்பர் ஸ்டார் அந்தஸ்திற்கு உயர்ந்து தமிழ் சினிமாவின் வசூல் மன்னனாகவும் ஆகப்பெரிய நட்சத்திரமாகவும் உருவெடுத்தார் விஜய். விஜய் நாயகனாக நடித்த முதல் திரைப்படத்திற்கு அவருடைய தந்தை இயக்குனர் எஸ். ஏ. சந்திரசேகர் வைத்த பெயர் நாளைய தீர்ப்பு. அந்த பெயரை தேர்ந்தெடுத்த நொடியில் எஸ்ஏசி என்ன நினைத்தார் என்பது தெரியாது. ஆனால் இன்றைய சூழலில் நாளைய தீர்ப்பு என்ற பெயர் சொல்லும் அரசியல் மிகப்பெரியது. விஜய் நாயகனாக நடித்த நாளைய தீர்ப்பு படத்திற்கு விமர்சனம் எழுதிய பிரபல வார இதழ் விஜயின் தோற்றம் குறித்து மிக மோசமாக உருவகேலி செய்து பலத்த சர்ச்சையை எழுப்பியது. அந்த விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இயக்குனர் எஸ்ஏசி எதிர்வினையாற்றிய விதமும் அப்போது சர்ச்சையானது. பிறகு அதே பத்திரிகை விஜயை சூப்பர் ஸ்டார் என்று வர்ணித்தது. நாளைய தீர்ப்பு படத்தை தொடர்ந்து கமர்ஷியல் நாயகனாக விஜயை மாற்றும் முயற்சியில் எடுக்கப்பட்ட ரசிகன், விஷ்ணு, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என்பன போன்ற திரைப்படங்கள் வசூலை ஒருபக்கம் குவித்த அதே சமயம் கவர்ச்சிகரமான காட்சிகளுக்காக விமர்சனத்திற்கும் உள்ளாகின. மாண்புமிகு மாணவன் படத்தில் விஜய் முதன்முறையாக அரசியல் பேசினார். அரசியல்வாதிகள் பயன்படுத்தும் மாண்புமிகு என்ற சொல்லை டைட்டிலில் வைத்ததோடு அராஜகத்தில் ஈடுபடும் அரசியல்வாதியை அழிக்கும் நாயகனாக விஜய் நடித்தது பரபரப்பாக பேசப்பட்டது. விஜயகாந்துடன் செந்தூரபாண்டி படத்தில் இணைந்து நடித்ததன் மூலம் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் எளிதாக சென்றடைந்த விஜய் ஒரு கட்டத்தில் தன்னை ரஜினியின் ரசிகராகவே அடையாளப்படுத்திக் கொண்டார். அது அவரது படங்களுக்கு வசூல் ரீதியாக கை கொடுத்தது. செந்தூரபாண்டி படத்தில் விஜய்க்கு இளைய நட்சத்திரம் என்ற அடைமொழி கொடுத்த எஸ்ஏசி ரசிகன் படத்தில் இளைய தளபதி என்ற புதிய அடைமொழியை விஜய்க்கு சூட்டினார். அன்று தொடங்கி பைரவா வரை இளைய தளபதியாகவே வலம் வந்தார் விஜய். மின்சார கண்ணா படத்தில் இடம்பெற்ற திமுக ஆண்டாளண்ண என்ற பாடலில் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், தமாக உள்ளிட்ட பல கட்சிகளை விமர்சிக்கும் வகையில் வரிகள் இடம்பெற்றது. அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. முதலில் விஜயகாந்துடன் நெருங்கி பிறகு ரஜினி ரசிகராக காட்டிக்கொண்ட விஜய் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் ரசிகராக காட்டிக்கொண்டது வியப்பின் உச்சம். குறிப்பாக குஷி படத்தில் வரும் பாடலில் எம்ஜிஆர் போல நடனமாடி ரஜினி ரசிகர்களுக்கு அதிர்ச்சியையும் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தையும் கொடுத்தார் விஜய். சூப்பர் ஸ்டாராக விரும்பும் ஒவ்வொரு நாயகனும் எடுக்கும் ஊழல் எதிர்ப்பு நாயகன் அவதாரத்தை தமிழன் படத்தில் எடுத்தார் விஜய். சமூக பிரச்சனைகளை சாடும் சாட்டையடி வசனங்கள் பேசும் வழக்கறிஞராக விஜய் நடித்த அந்த படம் வரவேற்பை பெறாததில் விஜய்க்கு பேரதிர்ச்சி. குஷி படத்தின் பாடல் காட்சியில் எம்ஜிஆர் போல நடனமாடிய விஜய் வசீகரா படத்தில் எம்ஜிஆர் ரசிகனாகவே நடித்தார். படம் முழுவதும் எம்ஜிஆரை இமிட்டேட் செய்யும் காட்சிகள் இடம்பெற்றன. ஆகா என்பார்கள் பாடலில் அதிமுக கொடி நிறத்தில் டி ஷர்ட் அணிந்து ஆடினார் விஜய். விஜய் எடுத்த எம்ஜிஆர் ரசிகன் அவதாரம் அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறிய அதே சமயம் பிரபல தொலைக்காட்சியில் வசீகரா படத்தின் பாடல் உள்ளிட்ட காட்சிகள் இடம்பெறாமலேயே போயின. அந்த படத்தின் தோல்விக்கு அதுவும் ஒரு காரணமானது. கீதை என்ற பெயரில் தயாராகும் படத்தில் விஜய் நடிக்கிறார் என்ற செய்தி வெளியான போது லேசான சர்ச்சை ஆரம்பமானது. ஒரு வகையில் ஜோசப் விஜய் சர்ச்சைக்கு கீதை படம் தான் முன்னோடி. சர்ச்சைகளை தவிர்ப்பதற்காக கீதை என்ற பெயரை புதிய கீதையாக மாற்றிக்கொண்டார் விஜய். பொங்கல் பண்டிகைக்காக மத்திய அரசு சார்பில் சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. மத்திய அமைச்சர் தயாநிதி மாறனின் முயற்சியால் விழாவில் கலந்து கொண்ட விஜய் புதிய அஞ்சல் தலையை பிரதமர் மன்மோகன் சிங்கிடமிருந்து பெற்றுக் கொண்டார். அந்த நிகழ்வு அரசியல் ரீதியாக உன்னிப்பாக பார்க்கப்பட்டது. அழகிய தமிழ்மகன் படத்தின் கதை தன்னிடம் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது என்றும் அதனை வேறொருவர் விஜயை வைத்து படமாக்கி வருவதாகவும் முகமது ஃபாரூக் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். அதை விசாரித்த நீதிபதி அழகிய தமிழ்மகன் படப்பிடிப்பை சில நாட்களுக்கு நிறுத்தி வைத்து விஜய் உள்ளிட்டோருக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார். கதை சர்ச்சை காரணமாக அழகிய தமிழ்மகன் படப்பிடிப்பிற்கு நீதிமன்றம் தடை போட்டிருந்த நிலையில் அதையும் மீறி ராமோஜி ராவ் ஸ்டுடியோவில் படப்பிடிப்பு நடப்பதாக கூறி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. அழகிய தமிழ்மகன் படத்தில் விஜய் சிகரெட் பிடிக்கும் காட்சிகள் இடம்பெற்றதற்கு மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அதிருப்தி தெரிவித்தார். ரஜினியை தொடர்ந்து விஜய்க்கும் பாமகவிடமிருந்து நெருக்கடியா என்ற கேள்வி எழுந்தபோது இனி எனது படங்களில் சிகரெட் காட்சிகள் இடம்பெறாது என்று சொல்லி சர்ச்சை நெருப்பை அணைத்தார் விஜய்.
ஆரம்ப காலம் முதலே SACயின் வழிகாட்டுதலில் விஜய் ரசிகர் நற்பணி மன்றங்கள் இயங்கின. அந்த ரசிகர் மன்றங்களுக்கு 2008ஆம் ஆண்டில் தனிக்கொடியை உருவாக்கி தனக்குள் இருந்த அரசியல் ஆசையை பகிரங்கமாக வெளிப்படுத்தினார் விஜய். அதன் பின்னணியில் SAC இருந்தார். 2008ஆம் ஆண்டில் இலங்கை தமிழர்களுக்கு எதிரான தாக்குதல் தீவிரமடைந்த போது அவர்களுக்கு ஆதரவாகவும் இலங்கை இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த கோரியும் தமிழ் திரைப்பட கலைஞர்கள் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்று மத்திய அரசுக்கு 1 கோடி தந்திகள் அனுப்புமாறு ரசிகர்களை கேட்டுக்கொண்டார் விஜய். ஈழத்தில் போர் நிறுத்தம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அங்கே தமிழ் மக்கள் காக்கப்பட வேண்டும். இதை எழுதி எல்லாரும் இந்திய பிரதமருக்கு ஒரு தந்தி போடுங்க. அதாவது அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள அது 10 லட்சமோ 20 லட்சமோ 50 லட்சமோ குறைஞ்சது ஒரு 1 கோடி தந்தியாவது அவர் போய் சேரணும்னு நான் ஆசைப்படுறேன். திரைப்பட கலைஞர்களோடு சேர்ந்து உண்ணாவிரதம் இருந்த விஜய் தனது ரசிகர்களோடு சேர்ந்து தனியாக ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். அப்போது இன உணர்வுள்ள விஜய் இலங்கை படுகொலையை கண்டித்தே கருப்பு உடை அணிந்து போராடுகிறார் என்று பேசினார் SAC. இலங்கை தமிழர்களுக்கு நடக்கும் கொடுமைகளை தடுத்து நிறுத்த கோரி இந்திய குடியரசுத் தலைவருக்கு தந்தி அனுப்ப வேண்டும் என தனது ரசிகர்களை கேட்டுக்கொண்டார் விஜய். அதை ஏற்று ஒரே நாளில் 25,000 தந்திகள் அனுப்பப்பட்டதாக பின்னாளில் சொன்னார் விஜய். போலீஸ் ரவி என்ற பெயரில் விஜய் நடிக்கவிருந்த படத்திற்கு திடீரென வேட்டைக்காரன் என்று பெயர் வைத்தது சர்ச்சையை கிளப்பியது. MGR நடித்த பிரம்மாண்ட வெற்றி படத்தின் டைட்டிலை விஜய் தனது வியாபாரத்திற்கு பயன்படுத்துகிறார் என்பதுதான் சர்ச்சைக்கு காரணம். நாளைய தீர்ப்பு படத்திற்கு பிறகு விஜய் ரசிகர் மன்றங்கள் தொடங்கப்பட்டு SACயின் வழிகாட்டுதலில் தீவிரமாக செயல்பட்டு வந்த நிலையில் 2009ஆம் ஆண்டில் விஜய் மக்கள் இயக்கம் என்ற அமைப்பு விஜயின் அரசியல் ஆர்வத்தை வெளிப்படையாக சொன்னது. MGRின் வேட்டைக்காரன் டைட்டில் போலவே காவல்காரன் டைட்டிலை தனது படத்திற்கு வைக்க விரும்பினார் விஜய். ஆனால் அந்த டைட்டிலுக்கு சத்யா மூவிஸ் எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த படத்திற்கு காதல் காவல் என்று பெயர் மாற்றப்பட்டது. சர்ச்சைகள் ஓய்ந்ததும் காவலன் என்று வைக்கப்பட்டது. பாடிகார்ட் என்ற மலையாள படத்தின் கதையை பிற மொழியில் தயாரிக்கும் உரிமை தங்களுக்கானது என்று சொல்லி நீதிமன்றத்தை அணுகிய கோகுலம் சிட்பண்ட்ஸ் நிறுவனம் காவலன் படத்தை வெளியிட தடை கோரியது. பிறகு நீதிமன்றத்தின் தலையீட்டால் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டன. 2009ஆம் ஆண்டு ஆகஸ்டில் புதுச்சேரியில் நடந்த விஜய் மக்கள் இயக்க நல திட்ட விழாவில் பங்கேற்று பேசிய விஜய் அரசியலில் தனக்கு ஈடுபாடு இருப்பதாகவும் ஆனால் அதில் ஈடுபடுவதற்கான நேரம் இதுவல்ல, வரவேண்டிய நேரத்தில் சரியாக வருவேன் என்று ரஜினிவாணியில் பேசினார். அந்த விழாவில் அப்போதைய புதுச்சேரி முதலமைச்சர் வைத்திலிங்கம் பங்கேற்றார். இலங்கை தமிழர்கள் மீதான தாக்குதலை காங்கிரஸ் அரசு கண்டுகொள்ளவில்லை என்று போராட்டம் நடத்திய விஜய் திடீரென டெல்லி சென்று அப்போதைய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தியை சந்தித்து 2 மணி நேரம் பேசியது அரசியல் களத்தில் விவாதத்தையும் விமர்சனத்தையும் ஒரு சேர கிளப்பியது. ராகுல் விஜய் சந்திப்பு குறித்த கேள்விகள் தீவிரமடைந்த போது விஜயும் ராகுலும் மின்னஞ்சல் வழியே தொடர்பில் இருப்பதாகவும் அடிக்கடி தொலைபேசியில் பேசிக் கொள்வதாகவும் சொன்ன SAC டெல்லியில் நடந்தது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று பீடிகை போட்டார். ராகுல் காந்தியுடனான சந்திப்பு குறித்து செய்தியாளர்களை சந்தித்த விஜய் தனக்கும் ராகுலுக்கும் பொதுவான நண்பர் மூலம் அழைப்பு வந்ததால் ஷூட்டிங்கை ரத்து செய்துவிட்டு SACயுடன் சென்று ராகுலை சந்தித்ததாக சொன்னார். 1 மணி நேரம் ராகுலுடன் பேச கிடைத்த வாய்ப்பு பெருமைக்குரியது என்றார் விஜய். காங்கிரஸ் இளைஞர் அணியில் தலைமை பொறுப்பை விஜய் விரும்புவதாக செய்திகள் வந்த நிலையில் தமிழர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் எந்த அரசு நல்லது செய்ய விரும்பினாலும் அந்த அரசோடு கைகோர்த்து செயல்படுவது பற்றி எதிர்காலத்தில் யோசித்து முடிவெடுப்பேன் என்று பேசி சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் விஜய். விஜய் நடித்த சுறா திரைப்படம் தோல்வியடைந்ததை தொடர்ந்து அந்த படத்திற்கான நஷ்ட ஈடு கேட்டு தியேட்டர் உரிமையாளர்கள் போராடினர். அதனால் காவலன் படப்பிடிப்பு சிக்கலை சந்தித்தது. அது குறித்து பிரபல வார இதழ் ஒன்றுக்கு விஜய் கொடுத்த அதிரடி அரசியல் பேட்டி பரபரப்பை கிளப்பியது. காவலன் படம் வெளியாக கூடாது என சிலர் கங்கணம் கட்டி செயல்பட்டார்கள், தியேட்டர் அதிபர்களை மிரட்டினார்கள் என்றும் குற்றம் சாட்டிய விஜய் குறிப்பிட்ட சிலர் எடுக்கும் படங்களை மட்டும்தான் வெளியிட வேண்டுமென நிர்பந்தம் செய்தால் எப்படி என்று பகிரங்கமாக கொதித்தார். ஈரோட்டில் ரசிகர்கள் ஏற்பாடு செய்த நலத்திட்ட விழாவில் பங்கேற்க வந்தபோது தன்னை தடுத்து நிறுத்திய காவல்துறை விழாவில் பங்கேற்க விடாமல் திருப்பி அனுப்பியதாக பத்திரிகை ஒன்றுக்கு விஜய் கொடுத்த பேட்டி பரபரப்பை கிளப்பியது. காவல்துறை மீது நேரடியாக குற்றம் சாட்டி ஆளுங்கட்சியுடன் மோதுகிறார் விஜய் என்று பத்திரிகைகள் எழுதின. தென்னாப்பிரிக்காவில் காந்தி அவமதிக்கப்பட்டதால் அவர் மகாத்மாவானார். MGRஐ திமுக தூக்கி எறிந்ததால் அவர் புரட்சி தலைவரானார். ராணுவ வண்டியிலிருந்து ஜெயலலிதா கீழே தள்ளப்பட்டதால் அவர் முதலமைச்சரானார். விஜயகாந்தின் மண்டபத்தை இடித்ததால் அவர் பெரிய சக்தியானார் என்று
அரசியல் வரலாற்றின் நிகழ்வுகளை அடுக்கி விஜய் கொடுத்த பேட்டி அரசியல் களத்தில் அனல் பரப்பியது. முதலில் எம்ஜிஆர், அடுத்து ஜெயலலிதா, பிறகு விஜயகாந்த் என்ற வரிசையில் தற்போது தனக்கும் நடக்கிறதா என்று கேட்ட விஜய், நடிகனாகணும்னு ஆசைப்பட்டேன். நான் நினைத்ததை விட பெரிய இடத்தில் மக்கள் அமர வைத்து விட்டார்கள். இன்னொரு இடத்தில் என்னை அதே மக்கள் அமர வைக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று சொன்னது பல கேள்விகளை எழுப்பியது. அரசியலுக்காகவே மக்கள் இயக்கத்தை ஆரம்பித்தார் விஜய் என்று சொல்லப்பட்டாலும் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அரசியல் நிகழ்ச்சி எதையும் அவர் நடத்தவில்லை. அந்த சூழலில் இலங்கை கடற்படையால் நாகப்பட்டினம் மீனவர்கள் கொல்லப்படவே விஜய் மக்கள் இயக்கத்தினர் முதல் கூட்டமாக இலங்கைக்கு எதிரான கண்டன பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என அறிவித்தார் விஜய். திமுக ஆட்சியில் மீனவர் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்தி ஆவேசமாக பேசிய இயக்குனர் சீமான் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ந்தது. அதன் நீட்சியாக அவர் தீவிர அரசியலில் இறங்கி நாம் தமிழர் கட்சியை தொடங்கினார். அதனால் மீனவர் பிரச்சனையை விஜய் கையில் எடுத்தது அரசியல் ரீதியாக முக்கிய நகர்வாக பார்க்கப்பட்டது. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவதற்கு எதிராக நாகப்பட்டினத்தில் நடந்த கண்டன கூட்டத்தில் பேசிய விஜய், தான் ஒரு அரசியல்வாதியாக வரவில்லை, இலங்கை ராணுவத்தால் தமிழன் தாக்கப்பட்டுள்ள சூழலில் அதை தட்டி கேட்க தமிழன் என்ற உணர்வோடு வந்திருப்பதாகவும் தனது உணர்வுக்கு அரசியல் சாயம் பூச வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். ஒரு தமிழன் தாக்கப்பட்டிருக்கும் போது தட்டி கேட்கிற ஒரு தமிழனாய் ஒரு சமூக உணர்வோட வந்திருக்கேன். தயவு செஞ்சு இந்த உணர்வுக்கு யாரும் அரசியல் சாயம் பூச வேணாம். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை ராணுவம் நடத்தும் தாக்குதலை மத்திய மாநில அரசுகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக தனக்கு தோன்றுவதாக சொன்ன விஜய், மீனவர்களுக்காக விஜய் மக்கள் இயக்கம் எழுப்பும் குரல் சென்னையில் இருக்கும் புனித ஜார்ஜ் கோட்டைக்கு மட்டுமல்ல, டெல்லியில் இருக்கும் செங்கோட்டைக்கும் கேட்க வேண்டும் என்றார். வேட்டைக்காரன் படத்தில் இடம்பெற்ற நான் அடிச்சா தாங்க மாட்ட பாடல் வரிகளை மேற்கோள் காட்டிய விஜய், நாங்கள் பொறுமையாக இருப்பதால் கோடை என்று நினைத்துவிட வேண்டாம், புலிக்குட்டிகள் நாங்கள், உலக வரைபடத்தில் இலங்கை என்ற ஒரு நாடே இல்லாமல் போய்விடும், பொறுமையை சோதிக்க வேண்டாம் என்று எச்சரித்தார். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன், இதுதான் நடக்கும். உலக வரைபடத்துல இலங்கை என்ற ஒரு இடமே இல்லாம போயிடும். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி தந்தியடிக்கும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த விஜய், மக்கள் அனுப்பக்கூடிய லட்சக்கணக்கான தந்திகள் இந்திய பிரதமரின் வீட்டுக் கதவையும் தமிழ்நாட்டு முதலமைச்சரின் வீட்டுக் கதவையும் தட்ட வேண்டும் என்று ஆவேசப்பட்டார். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் மீது விழுகின்ற ஒவ்வொரு அடியையும் தன் மீது விழுந்த அடியாக நினைத்து தமிழக மீனவர்களை காப்பாற்ற போராடுவதாக மேடையில் வைத்து வாக்குறுதி கொடுத்தார் விஜய். உங்க மேல விழுற ஒவ்வொரு அடியும் என் மேல விழுற அடியா நினைச்சு உங்களுக்காக நான் போராடுவேன். மத்தியில் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசும் தமிழ்நாட்டில் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசும் செயல்பட்டு வந்த சூழலில் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளின் போதாமையை விஜய் விமர்சித்து பேசியது அரசியல் களத்தில் உன்னிப்பாக பார்க்கப்பட்டது. ரசிகர்களை வைத்தே தான் வளர்ந்ததாக சேலத்தில் நடந்த விஜய் ரசிகர் மன்ற விழாவில் பேசிய விஜய், தன்னை வைத்தே தனது ரசிகர்கள் நல்ல இடத்திற்கு வர வேண்டும் என விரும்புவதாக சொன்னார். அதன் அர்த்தம் அரசியல் என்பதாக புரிந்து கொண்டு ஆர்ப்பரித்தனர் விஜய் ரசிகர்கள். அதன் நீட்சியாகவே டெல்லியில் அண்ணா ஹசாரே நடத்திய உண்ணாவிரத போராட்டத்திற்கு நேரில் சென்று ஆதரவளித்தார் விஜய். உங்களால தான் நான் வளர்ந்தேன். அதனால என்ன வச்சு நீங்க எல்லாரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். தனிக்காட்டு ராஜா படத்தின் பாடல் ஒன்றில் நான் புரட்சி தலைவரும் இல்லை டாக்டர் கலைஞரும் இல்லை என்று பாடுவார் ரஜினிகாந்த். அதுபோலவே வேலாயுதம் படத்தில் வரும் தங்கச்சி சென்டிமெண்ட் பாடலில் என் ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன் பிறப்பே என்று பாடி அதிமுக திமுகவினரின் கவனத்தை கவர்ந்தார் விஜய். சீமான் இயக்கத்தில் விஜய் நடிக்கப் போகும் புதிய படம் பகலவன் என்ற செய்தி பத்திரிகைகள் வெளியான போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆக்ஷன் ஹீரோ விஜய், அரசியல் இயக்குனர் சீமான் என்றும் கைகோர் படம் பலத்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு கோடம்பாக்கத்தை குதூகலிக்க வைத்தது. சீமான் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் படத்தை கலைப்புடி தானு தயாரிக்க திட்டமிட்டிருந்தார். அவர் மூலமாகவே விஜயை சந்தித்து கதை சொன்னார் சீமான். ஆனால் படத்தின் கிளைமாக்ஸ் விஜய்க்கு திருப்தி இல்லாமல் போகவே பகலவன் படம் படப்பிடிப்பு தளத்தை நோக்கி நகர்வதற்குள் முடிவுக்கு வந்தது. துப்பாக்கி படம் குறித்த அறிவிப்பு வெளியான போது நார்த் ஈஸ்ட் பிலிம்ஸ் ஒர்க்ஸ் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதில் கள்ள துப்பாக்கி என்ற தலைப்பை பதிவு செய்து படம் எடுத்து வரும் நிலையில் துப்பாக்கி படம் வெளியாவதற்கு தடை விதிக்க கோரப்பட்டது. அதனால் இடைக்கால தடை விதிக்கப்பட்டு பிரச்சனை தீர்ந்த பிறகே துப்பாக்கி வெளியானது.
துப்பாக்கி திரைப்படத்தில் இஸ்லாமியர்கள் மோசமான முறையில் சித்தரிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டிய சில அமைப்புகள் அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என போராடின. விஜய் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு தர வேண்டிய அளவுக்கு பிரச்சனை பெரிதானது. பிறகு சர்ச்சைக்குரிய காட்சிகள் நீக்கப்பட்டு துப்பாக்கி திரைப்படம் வெளியாகி வெற்றி பெற்றது. 2011 நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு விஜய் மக்கள் இயக்கம் ஆதரவளிப்பதாக அறிவித்தார் எஸ்ஏசி. ஆனால் அதற்கு விஜயிடமிருந்து ஆதரவோ எதிர்ப்போ வரவில்லை. மாறாக ஜெயலலிதா முதலமைச்சரானதும் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து கூறினார் விஜய். அப்போது ராமாயணத்தில் ராமருக்கு அணில் உதவியது போல அதிமுகவின் வெற்றிக்கு விஜய் மக்கள் இயக்கம் உதவியதாக எஸ்ஏசி பேசியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. 2011 ஆண்டு தேர்தலில் அதிமுகவின் வெற்றிக்கு அணிலாக உதவிய விஜயின் தலைவா படத்திற்கு அதே அதிமுகவிடமிருந்து நெருக்கடிகள் முளைத்தன. அந்த நெருக்கடிகளின் அணிவகுப்பு விஜய் செய்த 100 சம்பவங்கள் 2 பாகத்தில்.